ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி சிம்பிளான கோவக்காய் பொரியல் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய மெத்தடு. தம்பிக்கு இன்றைக்கி தயிர் சாதமும் கோவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காய் இந்த மாதிரி நெட்டு நெட்டாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அது நல்லா கொதி வரட்டும். அது கூட பிள்ளைங்களுடைய தூக்கத்தை பாருங்கள். டைம் ஆகிடுச்சுன்னு எந்திரிக்கலை. இப்போ டீப் ஃப்ரை பண்ணிடுவேன். அதை அவிச்சு வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுவேன். டீப் ஃப்ரை பண்ணி ஒரு டைம் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், நான் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக எல்லாமே காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம தம்பிக்குங்கிறதுனால காரம் கொஞ்சம் ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். இந்த டீப் ஃப்ரை பண்ணும்போது எதுவுமே உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணும்போதே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் எண்ணெயில் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஷார்ட்டேஜ் பண்ணிவிட்டு இந்த 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 கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல அதை மறுபடியும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பொடி ஐட்டம் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை நல்லா இருக்குன்னா மசாலா இது நல்லா டீப்பாக இந்த மாதிரி அரைக்கு கலந்து வர அளவுக்கு கிண்டலாம். நமக்கு அந்தளவுக்கு தேவையான மசாலா வேணும் நல்லா அப்படின்னா நல்லா அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதையே வச்சு கொஞ்சமாக மசாலாவோட கிண்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணால் கோவக்காய் ஒரு மாதிரி காற்று தன்மை தோற்று அதெல்லாம் இருக்காது. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதுமே என்னுடைய லஞ்ச் பாக்ஸில் இந்த கோவக்காய் ஃப்ரை இருக்கும் தம்பிக்கு. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு வெஜிடபிள்ஸில் ஒன்று. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப நாளாக பாயில் பண்ணதோடு நான் பொடி போட்டு கிளறினேன். ஆனால் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணால் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுருக்கேன். இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.